குரு வந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துக்கு பட்டத்தை கெடுக்கும், பதவியை கெடுக்கும், பெயர் புகழை கெடுக்கும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பட் துளாராசிக்காரர்கள் பயப்பட வேண்டும். சனியை உச்ச குரு பார்க்குறார், 4வது வீட்டையும் குரு உச்சமடைஞ்சு நேரடியாக பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழில்கள் வெற்றி அடையும். என்ன மற்ற குரு பதவியை பிடுங்கும், பேர் புகழ் பிடுங்கும், புகழை பிடுங்கும். இந்த உச்சகுரு என்ன பண்ணுன்னா பதவியை கொடுக்கும், புகழை கொடுக்கும், பெயரை கொடுக்கும். பட் எங்கே மாற்றத்தோடு கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போனாலும் அது சேஞ்ச் தானே. 6ஆம் இடத்துல சனி வந்ததுலேருந்து துலாத்துக்கு மனப்பதட்டம், மனக்குழப்பம் அதிகம். ரொம்ப ஓவர் ட்ரிகர் அண்ட் ஓவர் எமோஷ்னலாக தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில். பட் இனி அது குறையும். துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களையும் நன்மைகளையும் செய்ய காத்துட்ருக்கார். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 9ல் இருக்கிற குரு அடுத்தது 10வது இடத்துக்கு வரப்போகிறார். 10ல் குரு வர்றதுன்றது பொதுவாக எல்லாரும் சொல்ல கேள்விப்படுறது தான். 10ல் குரு வந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துக்கு பட்டத்தை கெடுக்கும், பதவியை கெடுக்கும், பெயர் புகழை கெடுக்கும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பட் துளாராசிக்காரர்கள் பயப்பட வேண்டும். ஏன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வர்றது அப்படின்றது சாதாரண இடத்துல வருவார். இந்த துளாராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரார் குரு. இப்போ உச்சமான இடத்துக்கு குரு வரும் கால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் தான் சத்தியமாக உங்களுக்கு வரப்போகிறது இந்த குரு பெயர்ச்சி. அப்போ பட்டத்தை கொடுப்பார், பதவியை கொடுப்பார், பெயரை கொடுப்பார், புகழை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறார். இப்போ குரு பார்க்கக்கூடிய இடங்கள் துளாராசிக்கு ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்குறார். எதை பார்க்குறாரு? முக்கியமாக 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பத்தையே பார்க்குறார். அப்போ குடும்ப வாழ்க்கையில் பற்று இல்லாமல் வாழ்ந்த துளாராசிக்காரர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமான நிகழ்வுகளை பரிமாறக்கூடிய சூழல் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் தீரும். கொஞ்சம் நிறைய வருமானம் வர்றதுக்குரிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா நல்ல மெரிட்டில் மார்க் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு இவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறவங்க முன்னாடி இவங்க ரொம்ப வாக்கு நல்லபடியாக ஸ்ட்ராங்காக தன்னை ஒரு எமர்ஜிங் பர்சனாலிட்டியாக காட்டிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தது ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்குது இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு. ஏன்னா தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்சமடைகிறார் இவங்க ஜாதகத்தில். இப்போ புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, புது தெளிவோடு வாழ்க்கையை திட்டமிட்டு நகர்த்தி அதில் ஜெயிக்கக்கூடிய சாதுரியத்தை துலாத்துக்கு கடவுள் கொடுப்பார். எங்கே எப்படி நடந்துக்கணும், எங்கே எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கற்றுக் கொடுத்துருச்சு கடவுள் கடந்த காலத்தில். அப்போ அதை வச்சு இந்த காலத்தில் தொடங்கக்கூடிய செயல்கள் வெற்றி அடையும். குறிப்பாக ஒரு வீடு கட்டலாம் இந்த வருஷத்தில், ஒரு வீடு மாறலாம் இந்த வருஷத்தில், ஒரு வீடு வாங்கலாம் இந்த வருஷத்தில். அதே மாதிரி ரொம்ப நாள் வண்டி மாற்றணும், எனக்கு புது கார் வாங்கணும், புது பைக் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையும். ரொம்ப நாள் தொழில் பண்ணணும்னு நினச்சவங்களுடைய கனவுகளும் சாத்தியமாகும். ஏன்னா 4ஆம் இடம் தொழில் சாணத்துக்குரிய கிரகம் சனி. சனியை உச்ச குரு பார்க்குறார், 4வது வீட்டையும் குரு உச்சமடைஞ்சு நேரடியாக பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழில்கள் வெற்றி அடையும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கும் பெரிய ஆதாய அனுகூலங்களை தரும். அம்மாவுக்கு மருத்துவ செலவு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க உடம்பு சரியாகும். சொந்த ஊர், சொந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கிறன்னா திரும்ப பூர்வீகத்துக்கு குடிபெயரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஜாதகத்தில். அலைச்சலாக வாழ்ந்துட்டுருக்கேன் சார், அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் தனியாக அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து குடும்பம் பண்ணுறதுக்குரிய சூழல் ஏற்படும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல சனி வந்ததுலேருந்து துலாத்துக்கு மனப்பதட்டம், மனக்குழப்பம் அதிகம். சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிறீங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களை ரொம்ப பாதிக்குது. சின்னதாக ஏதாவது ஒரு சளி பிடிச்சி தலைவலி வந்தால் கூட பெருசாக உடம்புல ஏதாவது இருக்குமோன்னு பயம் வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப ஓவர் ட்ரிகர் அண்ட் ஓவர் எமோஷ்னலாக தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில். பட் இனி அது குறையும். இந்த குரு உச்சமடைஞ்சு அந்த சனியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள், சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். நிறைய போட்டி இருந்துச்சு, பொறாமல் இருந்துச்சு. புது புடவை கட்டினா குத்தம், பொட்டு வச்சா குத்தம், வெளியில் நடந்து புருஷன் முண்டாட்டி ஒன்றா போயிட்டு வந்தாலே துளாராசியில் யார் இருந்தாலும் சரிதாங்க, அவங்க வீட்டில் சண்டை நடந்திருக்கும். இவங்க சொல்லுவாங்க கமெண்ட்லேயே, அப்படிலாம் நடந்தது. ஏன்னா அதே மாதிரி 7ஆம் இடம் 8ஆம் இடம் திருமண வாழ்க்கை, திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். ஏதாவது பிரச்சனை, புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவாக வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகம்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக முன்னாடி சொன்ன மாதிரி புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கும். 11ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங்கில் ஜாகிரதையாக இருக்கணும். கடவுள் 100 ரூபா கொடுக்குறாருன்னா அந்த 100 ரூபா சரியான விதத்தில் செலவு பண்ணணும். அது தேவையில்லாத செலவு கொண்டு போய் பண்ணக்கூடாது. ஏன்னா லாபம் என்பது இந்த காலத்தில் கேது இருக்கிறதுனால நல்ல வழிகளில் வரக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தவறான வழியில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா 10ல் குரு வந்துச்சுன்னா பணத்தை இழக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்.
11ல் கேது இருக்கிறதுனால இது ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எதுக்கு செலவு பண்ணுறோம், யாருக்கு ஒதுக்குறோம், எந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிறோன்றத ஒரு திட்டமிடலோடு இவர்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போனால் சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பயணங்கள் இந்த வருஷத்தில் நடக்கும். அந்த பயணங்கள் அத்தனையும் சுப பயணங்களாக நிச்சயமாக இவர்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் 10ல் குரு வராரு. 10ல் குரு வந்தாலும் பட்டம் பதவி பேர் புகழில் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பார். அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன, மற்ற குரு பதவியை பிடுங்கும், பேர் புகழ் பிடுங்கும், புகழை பிடுங்கும். இந்த உச்சகுரு என்ன பண்ணுன்னா பதவியை கொடுக்கும், புகழை கொடுக்கும், பெயரை கொடுக்கும். பட் எங்கே மாற்றத்தோடு கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போனாலும் அது சேஞ்ச் தானே. அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் உங்களுக்கு நல்ல சேஞ்சாக இருக்கணும்னு மட்டும் நானும் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. சூப்பர் சூப்பர். அதாவது அதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஏன்னா எல்லாருக்குமே 10ல் குரு வந்தாலே பதவி போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் பதவி பறி போயினாலும் அடுத்த ஒரு வேலையில் பெயர் பட்டம் புகழ் எல்லாமே உங்களை தேடி வரும்னு ரொம்ப அழகாக துலாம் ராசி அன்பர்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாமே கிடைக்கிது சார், நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ துலாம் ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தையில வச்சுருக்கக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளைகள் நடக்கிறதுலேருந்து, ஓடுறதுலேருந்து, தண்ணியில் கை வைக்கிறதுலேருந்து, ஒரு எலக்ட்ரிக் பொருளை பயன்படுத்துறதுலேருந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. டீனேஜ் பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா கல்யாண விஷயங்களில் கொஞ்சம் அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். அவங்களுக்கு அதே மாதிரி அவங்கள கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். தவறான சேர்க்கை, தொடர்பு, பழக்க வழக்கங்கள் வரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அவங்க ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறதுனால புத்திர தோஷம் இருக்குது கோச்சாரப்படி. அப்போ பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மன உளைச்சல் வரும், மனசங்கடம் வரும். பெற்றோர்களை பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. முன்னாடி சொன்ன மாதிரி பண விஷயங்கள், பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனம். பணம் யாருக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோன்னு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது அது அன்வான்டான விரயமாக பண்ணாமல் இருந்தாலே போதும். சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ துலாம் ராசி போயிட்டு இந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் வந்த வழியே போயிடும் அப்படின்னா எந்த கடவுள்? துளாராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வர்றதுனால இந்த பட்டம் பதவி பேர் புகழ் பறிபோகாமல் இருக்கிறதுக்கும், இந்த பட்டம் பதவி பேர் புகழை மிகுதியாக நல்ல விஷயமா மாற்றுறதுக்கும் குரு பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு சால சிறந்தது. குரு பகவான் அப்படின்னா உங்கள் மனசுக்கு யார் குருவாக நீங்கள் நினைத்து வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான். எனக்கு முருகனை பிடிக்கும், நான் முருகன் கோயில் போகிறேன். உங்களுக்கு சிவனை பிடிக்கும், நீங்கள் சிவன் கோயில் போங்க. இன்னொருத்தவங்களுக்கு அம்பாளை பிடிக்கும், அம்பாள் கோயில் போங்க. ஒருத்தருக்கு எனக்கு பாபா பிடிக்கும், பாபா கோயில் போங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை நீங்கள் குருவாக மனதில் நினைத்து வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய திருக்கோவிலுக்கு போங்க. அதுக்குரிய வழிபாடுகளை மனதார செய்யுங்க. இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக சத்தியமாக மாறும். சூப்பர் சார். அதாவது இஷ்ட தெய்வத்தை இறுக பற்றிக்கிட்டால் துலாம் ராசி என்பவர்களுக்கு எல்லாமே இன்பமாக மாறணும். அற்புதமான ஒரு பலனை கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றிம்மா.